ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிழக்கு மாகாணங்களில் அரசியல் கூட்டங்களுக்கு செல்கின்ற போது சற்று கலவரமடைகிறார். பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஸ்டிக்கர் ஒட்டியமை தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்ட இளைஞர் எந்தவொரு பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்பற்றவர் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் அதற்கு முரணான கருத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுகிறார். எனினும் அந்த இளைஞன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜனாதிபதி கையெழுத்திட்ட பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனுக்கு பயங்கரவாத செயற்பாடுகளோடு எந்தவித தொடர்பும் இல்லை என்றால் எதற்காக வாராந்தம் குற்றத்தடுப்பு பிரிவில் கையெழுத்திடுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது? ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பலஸ்தீனுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அது தொடர்பில் மௌனம் காத்து வருகிறது. ஆனால் அக்கறை பெற்று போன்ற பிரதேசங்களில் நுழைவு விசைவு இன்றி இஸ்ரேலியர்கள் வர்த்தகத்தில் ஈடுபடுவது குறித்து இந்த அரசாங்கத்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கொழும்பில் சட்டவிரோதமாக மத வழிபாட்டு தலங்கள் அமைக்கப்படுகின்றன. இவை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையா? ஜனாதிபதியின் கூற்றின்படி பலஸ்தீனுக்கு ஆதரவாக செயற்படுவது மாத்திரமே தற்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. 6 மாதங்கள் என்ற குறுகிய காலத்துக்குள் ஜனாதிபதியின் மாற்றங்கள் ஆச்சரியமளிக்கின்றன. பலஸ்தீனம் என்ற பெயரை கூட உச்சரிக்க மறுக்கும் அளவுக்கு ஜனாதிபதி மாறியிருக்கிறார். இந்த அரசாங்கம் தற்போது இஸ்ரேலின் முகவராக மாறியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவிக்கிறார். ஆனால் அந்த குழு பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளது என்று அதனை நீக்குவதற்காக நியமிக்கப்படவில்லை. பொய் கூறி மக்களை ஏமாற்ற முயற்சிக்க வேண்டாம்.